Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் ஒரு 1 வீக்கா எந்த சோஷியல் மீடியா பேஜ் ஓப்பன் பண்ணாலும், பீட் லிங்க்டினா இருக்கலாம், இன்ஸ்டாகிராமா இருக்கலாம், எதை ஓப்பன் பண்ணாலும் ஒரு ஹாட் நியூஸ் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு பர்னிங் நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த TCS 12,000 எம்ப்ளாயிஸை லே ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் தாங்க எல்லா இடத்துலையும் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அது ஏன் அவ்வளோ பாப்புலர் ஆச்சுன்னா, TCS வந்து ஏதாவது ஒரு லாஸ்னால அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க லே ஆஃப் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த நியூஸ் வந்து அவ்வளோ பரபரப்பாக இருக்காது. ஏஐ நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம், ஏஐயோட நிறைய எஃபிஷியன்சி இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் நிறைய கொண்டு வர போகிறோம், அதனால் எங்களுக்கு இவ்வளோ எம்ப்ளாயிஸ் தேவை இல்லை அப்படின்னு சொன்னதுனால தான் வந்து இந்த நியூஸ் பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. இது வந்து டிசிஎஸில் மட்டும் நடக்கலைங்க. இது வந்து மைக்ரோசாஃப்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 6,000 பீப்புள், இன்டெல்லில் வந்து 24,000 பேர், அப்புறம் அட்லாஷியன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம எல்லாருக்கும் ஃபேமஸாக தெரிஞ்ச அந்த ஜைரா சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா, அந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட 150 ரோல்ஸை வந்து ரிமூவ் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் பார்த்தாதுன்னு நிறைய அனலிஸ்ட் வந்து என்ன மாதிரி ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் வந்து இந்த ஏஐ ரோல் அவுட்னால இம்பேக்ட் ஆவாங்க. எஸ்பெஷலி இந்த டாப் கம்பெனிஸ் லைக் மைக்ரோசாஃப்ட், அமேசான், மெட்டாவில், அப்புறம் இந்த கூகுளில். ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்களில் அண்ட் அதையும் தாண்டி இன்னும் நிறைய டாப் கம்பெனிஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேர் இதனால் இம்பேக்ட் ஆவாங்க அப்படின்னும் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த இம்பேக்ட் வந்து வெறும் ஐடியில் மட்டும் கிடையாது, எல்லா இண்டஸ்ட்ரியுமே இது வந்து அஃபெக்ட் பண்ண போகுது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் எடுத்துக்கலாம், சப்ளை செயின், எஜுகேஷன் செக்டர், ஹெல்த் கேர் செக்டர், அக்கௌண்டிங். ஸோ இந்த மாதிரியான செக்டார்ஸையும் இது வந்து அஃபெக்ட் பண்ண தான் போகும். ஸோ இந்த நியூஸ் வந்து ஒரு ஜாப் லாஸ், அதாவது இந்த ஏஐனால எல்லாருக்கும் வேலை போகுது அப்படிங்கிறதையும் தாண்டி ஆல்ரெடி கம்பெனியில் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ரோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரோல்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வந்து ரீடிசைனும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஆர்கனைசேஷன்ஸ். சரி, இந்த ஏஐனால வந்து வெறும் வேலை மட்டும்தான் போகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் வந்து ஒரு ப்ராடர் மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிட்டு இருக்குது. புது ஜாப் மார்க்கெட்டுமே கிரியேட் ஆகிட்டு இருக்குது. முன்னாடிலாம் வந்து ஏஐ எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, நம்மளோட ரிப்பீட்டபிள் ஜாப்ஸ், அப்புறம் வந்து இந்த ஆட்டோமேஷன் பண்ணுறது, இந்த மாதிரியான பர்பஸஸ்க்கு மட்டும்தான் ஏஐ யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ அது எல்லாத்தையும் தாண்டி ஏஐ வந்து பிஸ்னஸ்க்கு வேல்யூ ஆட் பண்ண ஆரம்பிக்குது. நிறைய வந்து இந்த அனலிட்டிக்கல் ஜாப்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்குது. அண்ட் முக்கியமாக வந்து இந்த ஆப்ரேஷன் எஃபிஷியன்சி இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தினால வந்து நம்மளோட ஜாப் மார்க்கெட்டோட என்டையர் சீன் வந்து கம்ப்ளீட்டாகவே சேஞ்ச் ஆகுது. ஸோ இன்னைக்கு வீடியோ பொறுத்த வரைக்கும் இந்த ஏஐ மார்க்கெட்டை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எப்படி வந்து இந்த ஏஐ நம்ம அடாப்ட் பண்ணிக்க முடியும், அட் த சேம் டைம் என்ன மாதிரியான புது ஜாப் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, அதுக்கு எப்படி நம்மளை எக்யூப் பண்ணிக்க முடியும், அண்ட் இந்த ஏஐ வேவை வந்து எப்படி நம்ம ரைட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நான் அப்படியே டீட்டெயில்டாக பிரேக் டவுன் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் மோரோவர் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இது வந்து நீங்கள் நெதர்லாண்ட்ஸ்க்கு வரீங்க, வரல, ஆல்ரெடி இங்கே தான் இருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் தாண்டி எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பயங்கர இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதோட மட்டும் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன் மற்றவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது உங்களுக்கு ஒரு சின்ன எஃபர்ட் தான், பட் நம்மளோட சேனல் க்ரோ ஆகி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் அதோடவே இந்த மாதிரி நான் போஸ்ட் பண்ணுற அடுத்தடுத்த வீடியோஸ் உடனே வந்து உங்களை சேரும். இந்த ஏஐ கதையை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனாலஜி எடுத்துப்போம். சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஒய்ஃப் ஆர் உங்களோட ஸ்பவுஸ் ஆர் பார்ட்னர்னு வச்சுக்கலாமே, அவங்க வந்து உங்களுக்காக வந்து ஸ்விக்கியில் ஒரு ஃபுட்டை ஆர்டர் பண்ணி அவங்களே ப்ரிப்பேர் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க அப்படின்னாலோ, இல்லை உங்களோட பார்ட்னருக்கு நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ண போகிறீங்க, அதுக்கு வந்து ஒரு கம்பெனியை ஹையர் பண்ணி அவங்களுக்கு பே பண்ணி இந்த மாதிரி என் ஒய்ஃப்க்கோ ஹஸ்பண்ட்க்கோ பர்த்டே இருக்குது, நீங்கள் வந்து சர்ப்ரைஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு கம்பெனிக்கு பே பண்ணாலோ, இதை வந்து நம்ம பார்ட்னர் எப்படி ரிசீவ் பண்ணிக்குவாங்க? இதில் நம்ம என்ன பெருசாக எஃபோர்ட் போட்டோம், ஏதோ ஒரு கடைக்காரன் குக் பண்ணி கொடுத்தான், இல்லை ஏதோ ஒரு கம்பெனி வந்து சர்ப்ரைஸ் பண்ணிடுச்சு, நம்ம வெறும் பே தானே பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கும். இதே தாங்க இன்னைக்கு ஜாப் மார்க்கெட்லையும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்ம என்ன பெருசாக வேல்யூ ஆட் பண்ணோம் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து ஈவன் எம்ப்ளாயர்ஸ்க்கும் வர ஆரம்பிக்குது. ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா நம்ம டே இன் டே அவுட் வந்து பயங்கரமாக ஏஐ ரிலே பண்ணி தான் இருக்கிறோம். அது வந்து பர்சனல் ஒர்க்குக்கும் இருக்கலாம், இல்லை ப்ரொஃபஷனல் ஏரியாலையும் இருக்கலாம். நம்ம வந்து எல்லாத்துலேயுமே ஏஐ நம்பி தான் நம்ம வாழ்க்கையே ஓடிக்கிட்டு இருக்கு. ஓ மை டியர் டயானா. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஆஸ் அன் இண்டிவிஜுவலாக என்ன வேல்யூ ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் கம்பெனிஸ் எல்லாருமே இனிமேல் வந்து எங்களுக்கு ஹை பர்ஃபார்மன்ஸ் வேண்டாம், வேல்யூ கிரியேட்டர்ஸ் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வாட் வேல்யூ டு யூ பிரிங் இன், ஏஐ தாண்டி ஒன்றால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் வந்து இந்த கம்பெனிஸ் நம்மக்கிட்ட எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்மளா ஏஐயா, இல்லை நம்ம பெருசாக ஏஐ பெருசா அப்படிங்கிற ஒரு போராட்டம் கிடையாது. இது வந்து ஏஐயோட நம்ம எப்படி கோ எக்ஸிஸ்ட் ஆகி அந்த
கம்பெனிக்கு வந்து வேல்யூ ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இதை பார்க்கணும். ஸோ இப்போ இந்த ஏஐனால் எந்த மாதிரியான ரோல்ஸ் அண்ட் ஜாப் ப்ரொஃபைல்ஸ்லாம் வந்து அதிகமாக இம்பாக்ட் ஆகும், லைக் வந்து ஹை ரிஸ்க் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல்ஸ் எதெல்லாம், மீடியம் ரிஸ்க் அண்ட் லோ ரிஸ்க் எதுலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படியே குயிக்காக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இம்பாக்ட் ஆகக்கூடிய, அதாவது ஹை ரிஸ்க் ஜாப் ப்ரொஃபைல்ஸ் என்னென்னா இந்த மேனுவல் டெஸ்டர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, ஐ மீன் QA QCயில் ஒர்க் பண்ணுவாங்க, சாஃப்ட்வேர் டெஸ்டர்ஸ் பட் மேனுவல் டெஸ்டர்ஸ் இருக்கிறவங்க. அண்ட் இந்த டிராஃப்ட்ஸ்மேன், டிசைனர்ஸ் கிடையாது, டிராஃப்ட்ஸ்மேன், டிராயிங்கை வந்து இந்த மாதிரி டிசைன் ரெக்குவயர்மெண்ட்ஸை கொடுத்துருவாங்க, அதுக்கு வெறும் டிராயிங் மட்டும் போட்டு கொடுக்கக்கூடிய ரோல்ஸ் அது. அண்ட் இந்த அக்கௌண்டன்ட்ஸ் இருக்கிறாங்க, அண்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ், அண்ட் முக்கியமாக வந்து இந்த கஸ்டமர் சப்போர்ட்னா என்டையர் கஸ்டமர் சப்போர்ட் கிடையாது, மேபி ஒரு ஃப்ரண்ட்லைன் சப்போர்ட், அந்த மாதிரி ஒரு லேயர் ஆஃப் கஸ்டமர் சப்போர்ட். இந்த மாதிரியான ரோல்ஸ் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக ஏஐயே பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதில் ஆட்டோமேஷனையும் தாண்டி ஒரு லிட்டில் பிட் ஆஃப் லாஜிக்கல் திங்கிங் இருந்தால் போதும், அதுக்கு வந்து ஏஐ ஆல்ரெடி கேப்பபிள் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான ரோல்ஸ் எல்லாம் வந்து ஹை ரிஸ்க் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னு லிஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்து அப்படியே வருவோம் மீடியம் ரிஸ்க் என்னன்னா, நம்ம வந்து இந்த ஏஐ டூல்ஸ் எல்லாம் நம்மளோட ரோல்ஸில் யூஸ் பண்ணல அப்படின்னா நம்ம வந்து மீடியம் ரிஸ்க் கேட்டகரியில் வருவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேக் அண்ட் டெவலப்பர்ஸ் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடிய ரோல்ஸ் தான் இனிமேலும் இருக்கும் தான். பட் த பாயிண்ட் இஸ் அவங்க எல்லாருமே வந்து இந்த ஏஐ எக்ஸ்போஜர் இல்லாமல் இல்லை வந்து இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் அந்த மாதிரியான எக்ஸ்போஜர் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான ரோல்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் மீடியம் ரிஸ்க் கேட்டகரியில் வரும். ஈவன் இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் வந்து இந்த ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் டூல்ஸ் எல்லாம் வந்து ஏஐ பேஸ்டாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட், ரெக்ரூட்டர்ஸ், மார்க்கெட்டிங் அனலிஸ்ட், இந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் வந்து அஃப்கோர்ஸ் அவங்களோட நீடு தேவைப்படும். பட் அவங்க வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து ஏஐயோட இன்டெகிரேட் ஆகி ஒர்க் பண்ணணும். நான் ஏஐ இக்னோர் பண்ணிட்டு நான் இன்னும் ஓல்ட் ஸ்கூல் மெத்தட்லேயே போகிறேன் அப்படின்னா அவங்க எல்லாருமே மீடியம் ரிஸ்க் கேட்டகரியில் தான் இருக்காங்க. லோ ரிஸ்க் ப்ரொஃபஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் சொல்லலாம். அஃப்கோர்ஸ் இப்போ ஹெல்த் கேர்லேயே பார்த்தீங்கன்னா ஈவன் டயக்னாஸ்டிக்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்து ஏஐயில் வந்துடுச்சு. இப்போ வந்து தெரப்பியோ இல்லை கியூரிங்கோ அதுக்கு மட்டும்தான் வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் அந்த மாதிரியான ரோல்ஸ்க்கெலாம் தான் டாக்டர்ஸ் வேணும். டயக்னாசிஸ் வரைக்கும் எல்லாமே வந்து ஏஐயில் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அப்புறம் வந்து இந்த ப்ராடக்ட் மேனேஜர்ஸ், ரிசர்ச்சர்ஸ், ஃபீல்ட் டெக்னீஷியன்ஸ், முக்கியமாக அவங்களாம் ஆன் த கிரவுண்டில் போய் வேலை பார்த்தாகணும். அப்புறம் இந்த ஹைலி ஸ்கில்ட் ஹை ப்ரிசிஷன் மேனுஃபேக்சரிங் என்வாயன்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ இந்த மாதிரியான ரோல்ஸ் எல்லாம் வந்து லோ ரிஸ்க் ப்ரொஃபைல் கேட்டகரியில் வந்துடும். சரி, இந்த ஏஐனால புது ஜாப் மார்க்கெட்டே ஓப்பன் ஆகிருக்குது, ஒரு நியூ செக்டாரே ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது என்ன மாதிரியான ரோல்ஸ் எல்லாம் அதில் இருக்குது அப்படின்னு அப்படியே பார்ப்போம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். எல்லாருமே நேரம் கேள்விப்பட்டிருப்பீங்க ப்ராம்ப்டிங். நம்ம டே இன் டே அவுட் ஏஐ யூஸ் பண்ணும் போதே தெரிஞ்சிருக்கும். நம்ம எப்படி கேள்வி கேட்குறோங்கிறத பொறுத்து தான் அந்த ஏஐ டூல் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். இது வந்து ஒரு பர்சனல் பர்பஸ்க்கே பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து இவால்வ் ஆயிருப்போம். நம்ம வந்து ஹை லெவலில் கேட்டால் அதோட ஆன்சர் ஒரு மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக கேட்கும் போது இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்குது. பட் இதே வந்து ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக ஏஐ யூஸ் பண்ணும்போது அந்த ப்ராம்ப்டிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு தனி ரோலே வந்து இவால்வ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஈவன் நிறைய சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் ஆஸ் வெல் அஸ் ஹையர் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸுமே இந்த ப்ராம்ப்டிங் ரிலேட்டடாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. அண்ட் அடுத்து வந்து இந்த ரெஸ்பான்சிபிள் டெக் அப்படின்னு சொல்லக்கூடிய சைபர் செக்யூரிட்டி இன் ஏஐ. அஃப்கோர்ஸ் ஏஐ இவ்வளோ வரும்போது அது கூட நிறைய த்ரெட்ஸும் வர ஆரம்பிக்கும். அதை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், அதில் என்ன மாதிரியான ஸ்பெஷலைசேஷன்லாம் தேவை அப்படிங்கிற மாதிரியான ரோல்ஸும் இவால்வ் ஆகுது. அண்ட் அதே மாதிரி இந்த ரெகுலேஷன் அண்ட் கம்ப்ளைன்சஸ் அரவுண்ட் ஏஐ அதை வந்து எந்த அளவுக்கு ரொபஸ்ட்டாக ஃபுல் ப்ரூஃபாக பண்ண முடியும், டேட்டா செக்யூரிட்டி எந்த அளவுக்கு நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், நம்மளோட இன்ஃபர்மேஷனை காம்படிட்டிவ் அட்வான்டேஜை பிரேக் பண்ண முடியாத அளவுக்கு இந்த ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வரணும். அண்ட் ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லும் போது இந்த ஏஐ செட்டப் பண்ணுறதுக்கு ஒரு தனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே ஒரு கம்பெனிஸும் செட் பண்ணணும். ஸோ அது ரிலேட்டடான ரோல்ஸ். அண்ட் இந்த ஏஐ ட்ரெயினர்ஸ் அண்ட் ஏஐ கண்ட்ரோலர்ஸ், ஸோ இந்த மாதிரியான ரோல்ஸ் எல்லாம் வந்து இந்த ஏஐ சம்மந்தமாக புதுசாக பூம் ஆகி வந்துகிட்டு இருக்கு. எல்லா கம்பெனிஸுமே இனிமேல் வந்து இந்த மாதிரியான ரோல்ஸை மேசிவ் வால்யூமில் ரெக்ரூட்டும் பண்ணுவாங்க. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஏஐ என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. இப்போ ஏஐயால் என்னென்னலாம் பெருசாக பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐக்கு வந்து இன் ஜென்ரல் இதோட பிஸ்னஸ் கான்டெக்ஸ்ட் வந்து அவ்வளோ கிளியராக இருக்காது. அதால் வந்து இந்த நுவான்சஸோட டெசிஷன் மேக்கிங் பண்ணுறதுலாம் இட் வில் ஸ்டில் லேக். ஏஐயால் டீம்ஸை லீட் பண்ண முடியாது. அண்ட் அதே மாதிரி இந்த கிராஸ் ஃபங்க்ஷனல் கொலாபரேஷன் இருக்குது இல்லையா, நிறைய ரோல்ஸ் வந்து இன்றைக்கி நிறைய டீம்ஸோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியது. இந்த மாதிரியான ஏரியாஸ்லாம் வந்து ஏஐ பெருசாக சக்சீட் ஆக முடியாது. ஏன்னா ஏஐ பொறுத்த வரைக்கும் அதுக்கு எமோஷனல் வேல்யூ கிடையாது, எமோஷனலாக அதால் திங்க் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் இதுக்கு வந்து ஹியூமன் கனெக்ஷன்ஸ் தேவை, கிரிட்டிக்கல் திங்கிங் எபிலிட்டி வேணும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஏஐன்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் இதெல்லாம் ஃபியூச்சரில் ஓவர் கம் பண்ணி வர முடியும். பட் ஸ்டில் இந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபைல்லாம் பார்த்தீங்கன்னா
ரொம்ப ஹியூமன் சென்ட்ரிக்காக ஹியூமன் ஓரியன்டாக இருக்கும். ஸோ இந்த ஏரியாலையும் நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம ஆக்ஷனபிளாக பேசுவோம். நீங்கள் வேலை தேடிக்கிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி இருக்கிற வேலையை நீங்கள் தக்க வச்சுக்கணும், இல்லை அதில் க்ரோ ஆகணும் அப்படின்னு நினச்சாலுமே என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் வந்து நான் ஏஐ சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கேன், நான் ஏஐயில் இதை படிச்சிருக்கேன் அதை படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறத தாண்டி உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஏஐயை வச்சு நீங்கள் என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, ஏஐ டூல்ஸை நீங்கள் எப்படிலாம் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ஜாப் ஏரியாவில் எப்படிலாம் நீங்கள் ஏஐ யூட்டிலைஸ் பண்ணி என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் கொண்டு வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து உங்களோட சிவிலையும் சரி, உங்களோட ப்ரொஃபைலில், உங்கள் லிங்க்டின்ல ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக ரொம்ப கிளியராக தெளிவாக தெரியணும். ஸோ இனிமேல் இந்த ஏடிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஃபில்டர்ஸும் கொண்டு வருவாங்க. நீங்கள் வந்து ஏஐ யூஸ் பண்ணி எப்படி போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணியிருக்கீங்க, என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு செப்பரேட் ஸ்பெஷல் ஃபில்டராகவே வரப்போகுது. மோர் தென் ஜஸ்ட் நீங்கள் வந்து சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஏஐ அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து உங்களோட சிவியில் இருக்குது அப்படிங்கிறதையும் தாண்டி ரிசல்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் என்ன கேட்டிங்கன்னா, சின்னதோ பெருசோ ஏஐ ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ட்ரை அவுட் பண்ணுங்கள். அது உங்களோட பர்சனல் ஏதாவது ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி இருக்கலாம், இல்லை ப்ரொஃபஷனல் ஏரியாவில் வந்து நீங்கள் உங்களோட ப்ரொபோசல்ஸை காமிச்சு இந்த மாதிரி ஏஐ ரிலேட்டட் ஒரு டூல் டெவலப் பண்ணேன், இதை பேஸ் பண்ணி இது கொண்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரியாக இருக்கலாம். ஸோ ஸ்டார்ட் யூஸிங் ஏஐ, அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்கள். சும்மா பிளே அரவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, விளையாட்டுத்தனமாக நம்ம இவ்வளோ நாள் வரைக்கும் சும்மா மளிகை ஜாமான் லிஸ்ட் எழுதுறதுக்கும் மற்ற விஷயத்துக்கும் ஒரு டூர் பிளான் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அஃப்கோர்ஸ் அதுவுமே நல்ல யூஸ் கேஸ் தான். பட் தென் அதை தாண்டி ஒரு ப்ரொஃபஷனல் என்வாயன்மெண்ட்டில் எப்படி இதை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ என்னோட ஃபைனல் அட்வைஸ் மேபி கேட்கறதுக்கு ஒரு கிளிஷேவான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், பட் ஏஐயோட கம்பீட் பண்ண ட்ரை பண்ணாமல் ஏஐயோட சேர்ந்து எப்படி வாழ பழக முடியும் அப்படின்னு பாருங்கள். முக்கியமாக வந்து எப்படி கோ எக்ஸிஸ்ட் ஆக முடியும், அதை எப்படி நம்ம எம்ப்ரேஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அப்ரோச் பண்ணிங்கன்னா இந்த ஏஐ வேவை வந்து நீங்கள் ஈஸியாக ஸ்மூத்தாக ரைட் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதை வந்து நம்ம வெறும் வீடியோவில் பேசுகிறதையும் தாண்டி நம்ம இமிக்ரூலையும் இதை வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கோம். நம்மளோட மென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஏஐ எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கிறாங்க, வேறு கண்ட்ரியில் ஏஐ ரூல்ஸ்லாம் அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இமிக்ரூ பிளாட்ஃபார்மில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40+ மென்டர்ஸ் இருக்கிறாங்க. 18 கண்ட்ரி கவர் பண்ணுறோம். அங்கே என்ன கவர் பண்ணுறோம் அப்படின்னா, அந்தந்த நாட்டுக்கு நீங்கள் மூவ் ஆகணும், இல்லை அங்கே வேலை தேடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்தந்த டொமைன் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட நீங்கள் பேசி அந்த லோக்கல் ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்குது, எஸ்பெஷலி ஏஐ ஏரியாவில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி வந்து உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் எக்யூப் பண்ணிக்க முடியும் ஜாப் மார்க்கெட்டில் நீங்கள் ரெலவெண்ட்டாக இருக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அஃப்கோர்ஸ் அவங்க வந்து ஏஐ டெவலப்பர்ஸாக ஏஐ எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கணும்னு மட்டும் அவசியம் கிடையாது. மற்ற டொமைனில் ஒர்க் பண்ணுறவங்க கூட அவங்க எப்படி ஏஐக்கு எம்ப்ரேஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சப்ளை செயின்லையோ ஃபினான்ஸ்லையோ ஒர்க் பண்ணுறவங்க அவங்களோட ஏரியாவில் ஏஐ எப்படி வருது, எப்படி இவால்வ் ஆகுது, அதுக்கு எப்படி அவங்க எக்யூப் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறத கூட நீங்கள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம இமிக்ரூ பிளாட்ஃபார்மோட வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஹோப்ஃபுல்லி இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் அண்ட் எஸ்பெஷலி இன்னைக்கு இருக்கிற சினாரியோக்கு உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நம்ம சேனலோட சோஷியல் மீடியா லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கேயும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் அடுத்ததாக போஸ்ட் பண்ணுற புது வீடியோஸ் புது கண்டென்ட்ஸ் உடனே வந்து உங்களை சேரும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் சீக்கிரமே உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, stay safe, stay connected. Bye.